கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதே அப்பர் சுவாமி எல்லாம் பாடுறேன். அப்பயும் முருகனை குறிப்பிட்ட மாதிரி இங்கேயும் வந்து சொல்றார். சூரபத்மனை அளித்த வேலை ஏந்திய முருகனுடைய தந்தையே, வயலால் சூழப்பட்ட அதிகை வீரட்ட பெருமானை பண்டை பிறப்பில் வழிபட்டு உய்ய விரும்பாத கொடிய வினை தீவினை பயனாகிய வேதனை வந்து இப்பிறப்பில எப்படி வருதான்? சூரட்ட வேலவன் தாதையை சூழ் வயலார் அதிகை வீரட்டத்தானை விரும்பாவரும் பாவ வேதனையே. இந்த பாவ வேதனை எப்படி வருது? ஒரு பெருமான் வந்து எப்படி கொடுக்குறாரு? மேலும் 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 செஞ்சுட்டே இருக்கிய பாவம். ஒண்ணு பிறப்ப கொடுத்து வினையை கழிக்கணும், இல்லையா திருப்பி பிறவி வரலைன்னா வினையே நமக்கு வினை சேராம பார்க்கணும் இல்லையா? அதைத்தான் இங்க வந்து சொல்றாரு. கொடிய தீவினை பயனாகிய வேதனை இப்பிறப்பில் வியர்வை சொட்ட சொட்ட நீ வீடு வீடா போய் யாருக்காக பலி ஏற்றிட்டியப்பா? பலி யாருக்காக ஏற்கிறாரு? அவங்களுடைய ஏன்னா அவங்க பாவத்தை போக்குறதுக்காக இங்க வர்றாங்க. அப்ப அவங்க பாவங்களை அறுக்கிறதுக்காக பெருமான் போய் பிச்சை எடுக்கிறாங்க. அந்த வீடு வீடாக திரிந்து யாவர் சமைத்த பொருளாயிருப்பினும் அதனை பிச்சையேற்று உண்ணுமாறு செய்துள்ளதாப்பா இந்த வேதனையோ சொல்லி அப்பர் சுவாமிகள் வருத்தப்படுறாரு. பெருமானை பார்த்து வருத்தப்படுறாரு. இவருக்கு என்ன இருந்தாலும் பரவாயில்ல, பெருமானுக்கு இப்படி வீடு வீடா போய் வேறு சொட்ட சொட்ட போய் எந்த வீடா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லா வீடாவது யாவர் சமைத்த பொருளா இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டு வர்றாரு. அந்த பிச்சை ஏற்று உண்ணுமாறு செய்துள்ளதாப்பா அப்படின்னு சொல்லி பெருமானை பார்த்து கேட்கிறாங்க. எப்படி நம்ம அம்மையார் கேட்பாங்க இல்லையா, உனக்கு எப்படி இருக்குமாப்பா, அப்படி இருக்குமாப்பா, உனக்கு நீ பாம்பு வச்சிருக்கியப்பா, உனக்கு அது ஒண்ணும் பண்ணிடாதா, இதை வச்சிருக்கியா அதை வச்சிருக்கியான்னு சொல்லி எப்படி கேட்பாங்க அம்மா. அந்த மாதிரி காரைக்காலமே கேட்கிற மாதிரியே இவரும் தன்னுடைய மனசுக்குள்ள பெருமானை வச்சு நெஞ்சமுமக்கே இடமாக வைக்கிற மாதிரி இந்த நெஞ்சத்துக்குள்ள பெருமானை வந்து கேட்கிற மாதிரியே கேட்கிறாரு. அடுத்து வந்து மொத்தம் வந்து பாடல் வந்து 8, 9, 10 நம்ம தவக்குறைவு நம்மளுக்கு கிடைக்கல. இது வந்து 7 பாட்டு தான் இருக்கு. நம்ம நேத்து வந்து நடராஜருடைய இது பார்த்தோம் இல்லைங்களா? அதுல வந்து நிறைய நம்ம நடராஜரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அந்த அபிஷேகம்னா எத்தனை ஆண்டுக்கு ஒரு 6 அபிஷேகம் பண்ணி அவருக்கு வீட்டுக்கு இப்ப எல்லாருமே ஓரளவுக்கு நடராஜர் சிலை வாங்கி வச்சு வீட்டுல 4 சிலையும் வச்சு நல்லா அபிஷேகம் பண்ணி நல்லா கொண்டாடுறாங்க. அங்கேயே போய் சிதம்பரத்துக்கே போகணுன்ற கூட இல்லாம அவங்கவுங்க இல்லத்துக்குள்ளே சிதம்பரத்தை வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து இப்ப வந்து இந்த இளங்கோவடியை விட சிலப்பதிகாரத்துல காப்பியத்துல கூட சொல்றாரு. திரு நடனங்களை பற்றி குறிப்பெல்லாம் வருது. இந்த புகார் நகரத்துல கூட நிகழ்ந்த இந்த விழாவில ஆடுறத பத்தி சிலப்பதிகாரத்திலோட அதுல கூட இளங்கோடியில் கடலாடு காதையில கூட குறிப்பிடுறாரு. அந்த பலவகை கூத்து குறிப்பிடாது. என்னன்னாக்கா கொடுவட்டி, பாண்டரங்கம். அந்த பாண்டரங்கம் சிவபுராணம் ஆடின கூத்து நிறைய இருக்கு. அல்லியம், மல்ல ஆடல்ங்கிறது திருமால் ஆடியது. குடம், துடி, குடைங்கிறது முருகன் ஆடிய கூத்து. பேடிங்கிறது காமன் ஆடிய கூத்து. பறக்கால்ங்கிறது துர்க்கை ஆடிய கூத்து. பாவைங்கிறது திருமகள் ஆடிய கூத்து. கடையங்கிறது ஐராணி. இப்படி சோறுமான் ஆடியது வந்து கொடுகொட்டி. திரிபுரம் வந்து தீப்பிடி தெரியும் போது இறைவன் இறைவியும் என்ன பண்றாங்க? இறைவன் வந்து இறைவி காணும்படி ஆடியது. பாண்டரங்கம் என்பது எப்படி ஆடுறான்? திரிபுரம் எரித்து சாம்பலான பின்னர் இறைவன் நான்முகன் காண ஆடியது. இதை வந்து எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, திரிபுரம் எரிய தேவர் வேண்ட எரிமுக பேரம்பு ஏவல் கேட்ப உமையவள் ஒரு திறன் ஆக ஒங்கிய இமயவன் ஆடிய கொடுகோட்டி ஆடல். தேர்முகன் நின்ற திசைமுகன் காண பாரதி ஆடிய வியன் பாண்டரங்கம் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப வடநாடு போய் கண்ணை கோயில் எடுக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு கல்லாம் கொண்டு வந்து சேரன் செங்குட்டு கொண்டு வைக்கிறது, வஞ்சி மலை, இளமஞ்சி மாலை இதெல்லாம் செய்யறாங்கன்ட்டு சிலப்பதிகாரத்துல நிறைய குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பெருமான் ஆடிய கூத்து, திரிபுரம் எரிச்சதெல்லாம் வந்து அம்பாள் வந்து நம்ம நேரடியா நமக்கு அருள் வர முடியாது, திருவுருள் மூலமா அவ அம்மைக்கான நமக்கு அருள் கிடைக்குது இல்லையா? அந்த தான் அதையும் குறிப்பிட்ட. நடராஜ வடிவு வந்து எப்பவுமே தூக்கிய திருவடிதான் குஞ்சித பாதம். அந்த குஞ்சித பாதத்துலாம் பூ சுத்திருப்பாங்க. அந்த பூ கிடைச்சாலே அது ஒரு பெரிய பிரசாதமா நினைப்பாங்க அங்க. அந்த இங்க அதான் நான் ஒரு இதுல பார்த்தேன், தாமர சபையிலையும் பார்த்தேன், இங்க திருநெல்வேலி பக்கத்துல அந்த ஊர்லயும் நான் பார்த்தேன். அங்க குஞ்சித பாதத்துல இருக்கிற பூவை அதை கொடுப்பாங்க போல இருக்கு. அது கேட்டவங்களுக்கு கொடுப்பாங்க போல இருக்கு. அந்த நடராஜ வடிவம் வந்து கலைநயம்
திகழ்ந்து அந்த திருவுருவம் வந்து திருமுக மண்டலம். பனித்த சடை, தரித்த கங்கை, பிறை, குனித்த புருவம், கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும், பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும், இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித்த பிறகு வேண்டுவதே இந்த மாநிலத்திலே. பனித்த சடை இருக்குது, கங்கையை தரிச்சுக்கிறாரு, பிறை அணிஞ்சுக்கிறாரு, குனித்த புருவம், இதெல்லாம் குறிப்பிட்டு கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பு, சிரிப்பிலே குமிழ் சிரிப்பு, சென்று தொழுமீன்கள் வீட்டுல இருந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனா பெருமான் குறிப்பிட்டு அப்பர் பெருமான் குறிப்பிட்டாரு, சென்று தொழுமீன்கள் தில்லையில் சிற்றம்பலத்தினிட்டம் என்று வந்தா என்னும் எப்பெருமான் தன் திருக்குறிப்பே அப்படின்னு அழகா அதெல்லாம் குறிப்பிடுறாங்க. அந்த இது விட்டு பவளமேனி, பால் வெந்நீர், நெற்றிக்கண், நீலகண்டம் இதெல்லாமே குறிப்பிட்டு விட்டு திருப்பி வந்து உடுக்கை, நெருப்பு, அமைந்தகை, வீசிய கரம் இதெல்லாமே கூட்டு நம்ம உண்மை விளக்கத்தை விட பாட்டு வரும். தோற்றம் துடியனில் தோயும் திரியமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமாய் ஊன்றும் மலர்பதத்தில் உற்ற திரோதமுத்தி நான்ற மலர்பதத்தே நாடு. முயலகன் சில ஊர்ல முயலகனே இல்லாமையே இருக்குது, சில ஊர்ல விடும் பாம்பு மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி நடராஜர் வடிவங்களையும் சடைகள்லாம் வந்து விரித்த சடைகளே நிறைய சடைகள் போட்டிருப்பாங்க. அந்த உடுக்கை, நெருப்பு, அமைத்தகை, வீசிய கரம், எடுத்த திருவடி, ஊன்றிய திருவடி, முயலகன், அப்புறம் தெற்கு நோக்கிதான் இருப்பாரு எப்பவுமே நடராஜர், அதெல்லாம் சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பாட்டுல வந்து நிறைய பாட்டுல குறிப்பிட்டாங்க. கடுக்கவின் வெறிகண்டதும் தென் திசை நோக்கி அடுக்க வந்து ஒந்து ஆடுவான் ஆடலின் இழைப்பு விடுக்க ஆரமென்கால் திருமுகத்திடை வீசி மடுக்கவும் தமிழ் திருச்செவி மாந்தவும் அன்றோ. மாதொரு பாகனா வந்து நோக்குதல், இதெல்லாம் வந்து மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தே ஆதியும் முடிவுமில்லா அற்புத தனிக்கூத்தாடும் நாதனார் கலங்கள்னு பெரிய புராணத்தில் நம்ம பெருமான் வரும். இதேதான் வந்து எதுக்காக அம்மை வந்து அந்த திருநடத்தை அந்த அருளை வாங்கி நமக்கு ஏன் கொடுக்குறாருன்றத நம்ம தாய் மானவர் வந்து அழகா குறிப்பிடுறாரு. பாலுன் குளவின்னு சொல்லி ஒரு பாட்டு, பாலுன் குளவி பசுங்குடர் பொறாதன நோயின் மருந்து தாய் உண்டாங்க. அதாவது ஒரு குழந்தைக்கு நோய் வந்துச்சுனாக்க, பால் குடிக்கிற குழந்தையா இருந்தா அந்த மருந்த தாய் உண்டு, அந்த பாலை எப்படி குழந்தைக்கு கொடுத்தா நோய் சரியாகுமோ அதே மாதிரி அம்பாள் வந்து அந்த திருநடத்தை பார்த்து அந்த அருளை வாங்கி நமக்கு நேர் பார்க்க நமக்கு ஊனக்கண்ணு, நமக்கு ஞானக்கண்ணு இல்லையே. பாம்பும் புலியும் பார்த்துன்னா அவங்களுக்கு எல்லாம் ஞானக்கண்ணுல பார்த்தாங்க, பதஞ்சலியும் அவங்களை பார்த்ததெல்லாம் நம்ம பார்க்க முடியாதுல்ல. அதனால அம்பாள் பார்த்து அம்பாளே ஓரக்கண்ணை தான் பார்த்து நமக்கு கொடுக்குற அந்த அருளை. அதுதான் குமரகுருபர் அழகா சொல்றாரு. அம்பிகை நோக்கிய, அதாவது இந்த அம்பிகை நோக்கிய இறைவன் திருநடம் புரியக்கூடிய இயல்பு குறித்து குமரகுருபர் அழகுற விளக்குறார். குழந்தையின் குடர் மருந்தை செரிக்கும் ஆற்றலுடையது அன்று. அந்த மருந்து கொடுத்தா குழந்தைக்கு செரிக்காது குடல்ல, அதனால தாயானவள் என்ன பண்றா, அந்த மருந்தை தான் உண்டு அந்த மருந்தின் பயனை தன் பாலின் வழியாக அந்த குழந்தை பெரும்படி செய்து அதன் நோய் நீங்குமாறு செய்வித்தல் போல அம்பிகை நடராஜ பெருமானுடைய திருநடனத்தை தான் தரிசித்து அந்த பயனை ஈடு அடையும்படி செய்கிறார். பாலுன் குளவி பசுங்குடர் பொறாதன நோயுன் மருந்து தாய் உண்டாங்கு மண்ணுயிர் தொகுதிக்கு இன்னருள் கிடைப்ப வையம் ஈன்றளித்த தெய்வ கற்பின் அருள் சூர் கொண்ட ஐயரி தடங்கன் திருமான் சாயல் திருந்திழை காண சிற்றபை பொலிய திருநடம்புரியும் அற்புத கூத்தன் அப்படின்னு சொல்லி நம்ம குமரகுருபர் சுவாமிகள் அவங்க ரொம்ப நாளா குமரகுருபர் சுவாமியை பேசாம இருந்து திருச்செந்தூருக்கு போய் பாடி அதுக்கப்புறம் எல்லா நூல்களையும் ஏற்றுக்கிறார். காசி கிளம்புக அந்த மாதிரி நூல்கள்ல நிறைய குமரகுருபர் ஏற்றுக்கிறார். பிள்ளைத்தமிழ் பாடிதான் முத்து மாலை வாங்கியது மீனாட்சிட்ட. அந்த திருநடன சிறப்புல வந்து இறைவன் வந்து கலைகள்ல முதல்வன், வந்து கலைகளே முதல்வன் யாரு, பெருமான் தான். கலையுரு கலைகள் எல்லாமே அவனிடத்திலே தோன்றியது. அந்த ஒரு சிறந்த பெருங்கலைஞன் யாருன்னா நடராஜ வடிவம் தான் நமக்கு உணர்த்துது. அதாவது மனிதன் வந்து பேச தொடங்கும் முன்னாடியே பாட தலைப்பட்ட முதல்ல பாடல் தான் வருது. பாடுவதற்கு முன்னரே அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, ஆட கற்றுட்டான் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்லாம் குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி அதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த சபையும் கூட நமக்கு எந்தெந்த ஊர்ல என்ன தாண்டவன்றதையும் இத்தகைய நடனக்கலைய தெய்வமாக அமைச்சு அண்ட வெளியில நடன மேடையாக கொண்டு நாம தானே காரணம் நடிப்பவனே அவனே நடிப்பவனுமாக நின்று நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவேன் இந்த மாதிரி நடிப்பவனுமா நின்று பல்வேறு வகை நடன திறங்களையும் இறைவன் செய்து அருள்கிறான். ஆட்டுவித்தால் ஆடவர் ஆளாவாரே அப்படின்னு சொல்லி அப்பர் சுவாமிகள் பாடுற மாதிரி இந்த அண்ட கோடிகள்லாம் எல்லாம் அசைவுற்று இருக்கும்.
நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம் அப்படின்னு சொல்லி இந்த திரைப்படத்துல கூட பாடல் வரும். அந்த மாதிரி அவரு அசைஞ்சாதான் அசையும். இங்க ஆடுறாரு, நள்ளிருள் நட்டம் பயின்றாடும் நாதனே, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கும் முறை அண்டத்துல அவர் ஆடினாத்தான் இந்த பிண்டத்தில் ஆடுறோம். அண்டமும் பிண்டமும் இன்னும் ஒத்த கருதோட வச்சு அப்படின்னு சொல்லி திருக்கோவையார் கூட ஒரு பாட்டு இதையே குறிப்பிடுறாங்க. தில்லைச்சிதம்பரத்துல இறைவன் வந்து எப்படி திருநீற்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு மணிவாசகர் சொல்றாரு. பெண்ணுக்கும் மேல்வியன் பாதல கீழ் திருநீர் உடுத்த மண்ணுக்கு நாப்பன் நயந்து தென்தில்லை நின்றே அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. இந்த நடனம் புரிவது யாருக்காக? இந்த திருமந்திரம், கோயில் புராணம், திருவாதவரி புராணம் எல்லாமே இதேதான் கூறுது. ஏன்னா நடனம் புரிவது யாருக்காக? உயிர்களுடைய நலங்கருதி படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளன் என்ற ஐந்தொழில்களையும் ஏற்றல் பொறுத்துதாகும். அதுக்காகத்தான் இந்த நடராஜ வடிவ உணத்துல குமரகுருப சுவாமிகள் அழகுற ஊமலி கற்பக புத்தேள் வைப்பும் நாமநீர் வரைப்பின் நானில வளாகமும் ஏனே புவனமும் எண்ணீங்கு உயிரும் தானே வகுத்ததும் தருமக கரமே. இப்படி சிதம்பரம் மும்மணி கோவையில நம்ம குறிப்பிடுறாரு. இந்த முனி தாண்டவங்கிறது படைத்தலை குறிக்கும், கௌரி தாண்டவங்கிறது காத்தலை குறிக்கும், சந்தியா தாண்டவம் பிரதோஷ நடத்தையும் குறிக்கும், உருத்திர தாண்டவம் வந்து அழித்தல், திரிபுர தாண்டவம் வந்து மறைத்தல். திரிபுர தாண்டவம் எங்க நடந்துச்சு? நம்ம திருவதிக்கு வந்துட்டோம். இப்ப இந்த நடராஜ பெருமான் தெரிஞ்சுக்கிட்டனாலதான் நம்ம திரிபுர தாண்டவம் மறைத்தல், ஊர்த்துவ தாண்டம் அருளல். இவ்வாறு இறைவன் ஏற்ற நடனங்களுக்கெல்லாம் சிறப்பும் புகழும் உள்ள தலங்கள் நிறைய தலங்கள் இருக்கு. அதுல தில்லை அம்பலம். என்ன அம்பலம்? பொன்னம்பலம். ஆனந்த தாண்டவம். மதுரை வெள்ளியம்பலம், கௌரி தாண்டவம். திருக்குற்றாலம் சித்திர சபை, திரிபுர தாண்டவம். திருவாலங்காடு ரத்தன சபை, காளி தாண்டவம். திருநெல்வேலி சாமர சபை, முனி தாண்டவம். இப்படி இதேதான் நமக்கு குறிப்பிட்டாங்க. நடராஜருடைய சித்தாந்தத்திலையும் நிறைய கருத்துக்கள் நிறைய இருக்கு. திருவதியை மனவாசம் கடந்தார் உண்மை விளக்க நூல்ல நல்லா குறிப்பிடார். அதாவது இறைவன் உடுக்கையால் ஆன உடுக்கை ஆக்கல், அமைத்த கையால் காத்தல், ஏந்திய நெருப்பால் அழித்தல், ஊந்திய திருவடியால் மறைத்தல் திரோதம், இந்த எடுத்த திருவடியால் அருளல், புத்தி அனுகிரகம் பண்றது. இந்த 5 தொழில் எப்படி நடக்கிறதுன்றதே உண்மையோட எடுத்து காட்டாங்க. இறைவனது தன் துடியை கொட்டுவதால் தான் ஆன்மாக்களுடைய மாயையினை உதறுகின்றார். அந்த ஏந்திய நெருப்பினால கண்ம மலத்துல சுடுகின்றான். ஊன்றிய திருவடியால ஆணவ மலத்தினை அழுத்தி தேய்க்கின்றான். தூக்கிய திருவடியால உயிர்களை பிறவி கடலிலிருந்து எடுத்து இன்பக் கடல்ல திளைக்க செய்யறான். இத்தகைய திருநடத்தை கண்டு விரும்பி தொழுபவர்களுக்கு பிறவி துயர் நீங்கும். மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு மலர்ந்தாய் அமுக்கி அருள் தாளெடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்தையார் பரதம்தான் அப்படின்னு சொல்லி நம்ம உண்மை விளக்கத்துல நிறைய இறைவன் 5 கூத்து பண்றாரு. பண்ணும்போது என்ன? 5 எழுத்தினாலே அமைகின்றது. மந்திர சுரூபியாமே, மந்திரத்தாலே சிவாய நம, சூக்கும பஞ்சாகரம் மந்திரமே வடிவமா இருக்கு. சிவாய நம, நம சிவாய, சூக்கும பஞ்சாகரம், இப்படி எல்லாம் சொல்லி நடராஜ வடிவத்தை சொல்லலாம். வீசுகரம் எல்லாம் சொல்லி நிறைய சொல்லிருக்காங்க. அதே மாதிரி அங்க சபைகளும் 5 சபைகள் இருக்கு. எல்லாமே 5 பஞ்சாக்கரப்படி, படியே பாருங்க, பஞ்சாக்கரப்படி, பஞ்சாட்சரம், இப்படி எல்லாமே கொடுத்துருக்கிறாள். அங்க ராஜசபை ஆயிரங்கால் மண்டபம், அது நமக்கு தூள உடலா இருக்கு. தேவ சபை பேரம்பலம், அது சூக்கும உடலா இருக்கு. நிறுத்த சபை குண உடல், கனக சபை கஞ்சுக உடல், சிற்சபை காரண உடல். இப்படி எல்லாமே நமக்கு அங்க இதைத்தான் நம்ம திருவள்ளுவர் பலமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு திருக்குறளையும் சொல்றாரு. என்ன எதுக்காக சொல்றாருனாக்கா, அந்த தாமரை முகில் போன்ற அந்த நெஞ்சப்பை இருதயம், அது ஓங்காரம். அந்த நெஞ்சப்பையில் விளங்கும் மின்னொளி இறைவன். மின்னொளியின் அசைவு திருநடனம். நெஞ்சப்பையில் விளங்கும் மூல முதல் ஒலி திருவடி சிலம்பொலி. நெஞ்சப்பையின் சுற்று வடிவு திருவாசியும் அதன் சுடரொலியும் அப்படின்னு சொல்லி நல்ல அழகா திருவள்ளுவரும் இந்த சிறப்பை பெரியோர்கள் நிறைய போற்றி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அடுத்து நமக்கு இப்ப 6வது பாடலுக்கு வரலாம். 6வது பாடல் படற்பொற்சடையும் பகுவாயறவும் பனிமதியும் சுடலை பொடியும் எல்லாம் உளவே அவர் தூய தென்னீர் நெடில கரை திருவீரட்டார் அவர் கெட்டே நடைந்தார் நடலைக்கு நற்றுடையாகும் கண்டீர் அவர் நாமங்களே.
நடலை நடலையே நிறைய பாடல் வரும். சுடலை சேர்வது சொற்பிரமாணமே. இந்த நடலையில இருந்தா, இந்த பிறவிக்கு வந்தா சுடலை சேர்வது சொற்பிரமாணமேன்னு சொல்லி பாடல்ல 4ஆம் திருமுறையிலே குறிப்பிடுறார்கள். அதாவது படற்போர் சடையும் பருவாயரவும் பனிமதியும் தூய தெளிந்த நீரையுடைய அந்த கிடில நதியில வடகரையில அமைந்த திருவதிகை பதியுடைய வீரட்டராக, அந்த வீரட்டருக்கு இவ்வளவு சிறப்பு. சுடலை பொடியும் எல்லாம் உளவே அவர் தூய தென்னீர். அதாவது அவருக்கு உடம்புலாம் சுடலை பொடியை பூசிந்தா கூட பரவின பொன்போன்ற ஒளியுடைய, அதாவது பொன்னார் மேனியனாச்சே, பொன்போல விளிரக்கூடிய சடையை வச்சுக்கிறாராச்சே, அந்த பொன்போன்ற ஒளியுடைய சடையும் பிளந்த வாயையுடைய பாம்பு குளிர்ந்த பிறையும் சுடுகாட்டு சாம்பலும் எல்லாம் அவருக்கு அடையாளங்களாக உள்ளன அப்படின்னு சொல்லி, சுடலை பொடியும் எல்லாம் உளவே அவர் தூய தண்ணீர் கெடிலக்கரை திருவீரட்டாரவர் கெட்டே நடந்தார். அதுவுக்கு அடையாளமா இருக்கு. அந்த அவருடைய திருநாமங்கள்ல அவரை அடைக்கலமாக அடைந்தவருடைய துன்பத்தை தீர்க்கும் பெரிய துணை அப்படின்னு அவர் அடைக்கலநாதராச்சே. திங்கு விளை கழனி மிகு கடைசியல் பாடல் விளை ஆடல் அரவுந்த மாந்தர அடைக்கலங்காத்தனார்னு அந்த சாமிக்கு பேரே அதுதான். அந்த அப்படி இருக்கும்போது அந்த அடைக்கலமா வந்தவங்கள எல்லாரையும் காப்பாற்றத்தானே செய்வாரு. அடைந்த துன்பத்தை தீர்க்கும் பெரிய துணையாவுக்கு அவர் தோன்றா துணையா வருவாரு. அவ்வாறாக நடலைக்கு நற்றுடையாகும் கண்டீர் அவர் நாமங்களே. அவ்வாறாகவும் பெரிய அறிவுகட்ட அடியேன் அவரை தொடர்ந்து பற்றி கொள்ள முடியாம விட்டு ஒளிந்தேனே, தன்னைத்தானே குறைச்சுக்கிறது தானே எவ்வளவு தாழ்த்தி சொல்ல முடியுமோ அப்படி சொல்றாரு. இப்படி நான் அலைஞ்சிட்டேனே, பற்றி கொள்ள முடியாம விட்டுட்டேனே அப்படின்னு சொல்றாரு. கடலைக்கு நற்றுணையாரும் கண்டீர் நாமங்களே. நாம் படைக்கலமாக உன் நாமத்தெழுத்தஞ்சும் என் நாவில் கொண்டேன். இடைக்கலமல்லேன் எழுபிறப்பும் உனக்கு காட்செய்கின்றேன். துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி ஊனியர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய். அணிகளை சிற்றம்பலத்தினே அடைக்கலமாக எது இருக்கு? ஒன்னொன்னுக்கும் அணிகளை போட்டிருக்கோம். ஆனா நாவுக்கு அணிகளை எது? நம்ம திருவைந்தெழுத்து நமச்சிவாய என்னும் நாமம் பரவி இந்த மாதிரி இந்த நமச்சிவாய சொல்றதுக்காக அந்த நாக்கு இந்த வாய் 2 வேலை செய்யுது. வாய் பேசவும் செய்யுது, நல்ல சொற்களையும் சொல்லலாம், எதையும் சொல்லலாம். நாக்கு சுவைக்கவும் செய்யுது. அப்ப நமக்கு சாப்பிட்றதையும் அதான், பேசுறதும் அதான், 2 வேலையும் செய்யுது இந்த வாய். அதை அடுத்து 7வது பாட்டுல குறிப்பிடுறாரு. இந்த மாதிரி இந்த இதை வர்ணனை தான் எல்லாமே கெடில நதி வரைக்கும் கொடுத்துக்கிறாங்க. 7வது பாட்டுல 7 பாட்டுல கொடுத்துக்கிறாங்க. காலங்கடந்ததோர் கண்டத்தராகி கண்ணார் கெடில நதியை திருவதிகையில ஓடக்கூடிய கெடில நதியை குறிப்பிட்டு காலங்கடந்ததோர் கண்டத்தராகி கண்ணார் கெடில நதி திருவதிகைன்னு பார்வதியின் பொருட்டு, இந்த பார்வதிக்காக அம்மைதான திருநீலகண்டத்தை அடக்குனாங்க இல்லையா, அந்த அடக்கி நமக்கு கண்டக்கரை இல்லையாம அதை காமிச்சிருக்கு. விடத்தை இருத்திய நீலகண்டராகி நாளங்கடிக்கோர் நகரமும் ஆதிற்கு நன்கு செய்த தாளங்கள் கொண்டும் குழல் கொண்டும் யாழ் கொண்டும் தாமங்கனே வேளங்கள் கொண்டும் விசும்பு செல்வாரவர் வீரட்டரே அப்படின்னு. நாளங்கடிக்கோர் நகரமும் ஆதிற்கு நன்கு செய்த, அதாவது இந்த வானத்திலே உலவி செல்லக்கூடிய திரிபுர அசுரர்கள். அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறான். ஏன்னா அவங்க அந்த மாதிரி வரம் வாங்கியிருக்காங்க. திரிபுர அசுரர்கள் இல்ல ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது அவங்களை அழிக்க முடியுன்ற மாதிரி வரம் வாங்கியிருக்காங்க. எங்க நினைச்சாலும் அவங்க போலாம். அப்ப திரிபுர அசுரரை திரிபுரத்தோடு அழித்த வீரத்தானத்தையுடைய பெருமானே, இந்த பெருமான் யாரு? அவருடைய வீரத்தை சொல்லிட்டு நன்கு பொருந்திய தாளங்கள் என்னது? குழல் யாழ் இவற்றை கொண்டு, குழல் யாழெல்லாம் கொண்டு என்ன சொல்றாங்களாம்? தாமங்கடேனாக்க பாம்புகளை சூடி, இதெல்லாம் வச்சது பத்தாதுன்னு பாம்புகளை சூடி ஆபரணமா சொல்லிக்கிறாரு. பாம்புகளை சூடி காலையிலே விளக்கமாக உறைவதற்கு அதிகையாகிய ஒரு நகரமும் உடையராய், அவ்வாறே காய்கால்களுடைய கெடில நதிக்கும் உரியராவார். இந்த மாதிரி வேளங்கள் கொண்டும் விசும்பு செல்வாரவர் வீரட்டரே. இப்பேற்பட்ட சிறப்புடைய இந்த வீரட்டத்துக்கு உரிமையானவர் பெருமானே, வீரட்டத்துக்கு அதிக பெருமானே அப்படின்னு சொல்லி அவரையும் குறிப்பிட்டு நல்லா சொல்றாரு. திருப்புகழ் நாளைக்கு நமக்கு அப்பர் சுவாமிகளுடைய குரு பூஜையும் நாளைக்கு வருது. இப்படி நமக்கெல்லாம் அதை சிந்திக்க வச்சது நல்ல வாய்ப்பு. அப்பர் சுவாமிகளுடைய பாடலை சிந்திக்க வச்சு, அப்பர் சுவாமிகளை நினைக்க வச்சு, அவர் நாம சொல்றாங்கல்ல பக்த பஞ்சாச்சரண மாதிரி நாமத்தை, அந்த நம்ம திருநாவுக்கரசுன்னு சொன்னாலே
போயிடலாம். எப்படி அப்பூதி அடிகள் சொன்னாங்க, வேற ஒண்ணுமே கோயிலுக்கு போல ஒண்ணுமே செய்யல அவரு. கோயிலுக்கு போனாரா, இன்னைக்கு குடகுடமா நம்ம பால் ஊத்தி அபிஷேகம் பண்றோம். இதெல்லாம் பெருமான் கேட்கல. நம்முடைய ஆடம்பரத்துக்காக, நம்முடைய தேவைக்காக நம்ம இது இது கொடுத்தா அது கொடு, இது கொடுத்தா அது கொடுன்ற மாதிரி நம்மளுடைய பண்ண மாற்று மாதிரி நம்ம தான் அபிஷேகம் பண்ணுறோம். அவர் கேட்கல ஒண்ணு. பூவும் நீரும் கொண்டு அடி போற்ற மாட்டா, குழந்தகால் பூவும் நீரும் கொண்டு அடி போற்ற மாட்டா, வலம் செய்து வாயின் நூலால் வட்டனை பந்த செய்த அப்படி மாதிரி சிலந்தியை அரையனாக்கி சீர்மைகள் அருள வல்லார் நலந்திகள் சோலைசும் நனிவள்ளி அடிகளாரே. நம்ம அந்த பூவும் நீரும் போட்ட நித்தலும் நியமஞ்சு நீர்மலர் தூவி அந்த பூவும் நீரும் தான் அவங்க கேட்கிறாங்க. இந்த நம்ம இத்தனையும் செஞ்சு அபிஷேகம் பண்ணி இத்தனை செய்யணுமே, அப்பூதியில எதுவுமே செய்யல. திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுன்னு சொல்லியே முத்திக்கு போயிட்டார் ஒருத்தர். வெறும் பேரத்தான் நாமத்தை தான் சொல்லிக்கிறாரு, சொல்லியே முத்திக்கு போய் சேர்ந்துட்டார். அப்பேற்பட்ட பெருமான் வந்து அந்த திருநாவுக்கரசு பெருமான் நினைக்க வச்சிருக்காரு. நம்ம அதுக்கு நமக்கு அவங்களுக்கு தலை வணங்கி ஆகணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து அம்மா அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவிக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு. ஏன்னா ஒரே குடும்பம் சேர்ந்தவங்க வீட்டுல நன்றி தெரிவிச்சுக்க முடியாது இல்லைங்களா? அதனால மேன்மேலும் அவங்க இன்னும் வளர்ந்து நல்ல நிறைய அடியார்களை உருவாக்குறாங்க. அடியார மாதிரி ஒண்ணுமே பேச தெரியாதவங்க எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் எதுவுமே தெரியாது, ஏதோ ஏன்னா தானா ஏதோ பிதற்றல் சொன்ன மாதிரி பிதற்றல் மொழி பேசியிருக்கிறேன். அதே அடியார்கள் ஏதேனும் தவறு இருந்தால் பொறுத்தல்க. ஐயா டாக்டர் ஐயா அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, கோமல் ஐயா அவங்க எல்லாரும், விஜயலட்சுமி இவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, அவங்கெல்லாம் படிச்சு பேசுறவங்க. எங்களை மாதிரி உள்ள ஆளுகளுக்கும் வாய்ப்பு கொடுத்துக்கிறாங்கன்னா உண்மையிலே அதுக்கெல்லாம் நாங்க வந்து தகுதியானது தெரியல. அத வாய்ப்பு கொடுத்த பெருமானுக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு, அடியார் வந்திருந்து பொறுமையோட கேட்டு அடியார்களுக்கு அனைவரையும் திருவடிகளையும் வணங்கி படுகிறேனம்மா. சிவாய நம.